பா குட்டச்சி ஒண்ணு சமையல் பண்றா இல்லாட்டி இங்க வந்து உட்காயமா இல்ல ஜாலியா இருக்க போல் இருக்கு. உப்புல இருக்கேன் புள்ள காண்டுல இருக்கேன் போயிரு. என்ன ஒரு ஆம்பளன் வந்துட்டேன் மாங்குன்னு துணி துவச்சிருக்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க உனக்கு எல்லாம் துப்பு இல்ல நீ எல்லாம் பேச்சு பேசி ஏமா லூசாமா நீனே வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்தா உன் கை கால் வலி எல்லாம் எப்படிமா போகும்? இப்படி நல்லா துவைச்சாதாம்மா நல்லது. எப்படி துவைச்சா சனியம் பிடிச்சோன்னு எம்புட்டு துணியை அவுத்து நீ ஏதோ அந்த வேலைக்கு போற மாதிரி ஒரு பேண்ட் சட்டை போட்டா ஆவாது. ஒரு பேண்ட் சட்டை தான் போடுறது ஒரு பேண்ட் சட்டை 92 ஜட்டி எதுக்கு நீ ஜட்டியெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்க? முகரையும் ஜட்டி போடாம அப்ப நம்ம நல்லா சட்டியை போட முடியும். என்ன நான் செம்ம கான்ல இருக்கேன் போருங்க வாயில தப்பு. என்னமா கான்ல இருக்க? ஆனா கான்ல இருக்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க டென்ஷன்ல இருக்கல நீ வீடியோ எடுத்துக்கிட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏமா வாஷிங் மிஷின் தானே உனக்கு வாங்கி தரமா விடுமா. இந்த வாஷிங் லிக்விட் எல்லாம் வாங்கி தரட்டா வாஷிங் மிஷின் வாங்கி தர மாட்டானா? லிக்விட் வாங்கி கொடு. லிக்விட் 200 லிக்விட் 30,000 ஒன்னாயா? ஏமா இப்படி துவைச்சாதாமா நல்லது. பொம்பளைங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகுமா கை கால்லாம். ஸ்ட்ராங் ஆகி தான் அங்க கிழிச்சு போட்ட ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இப்படியேதான் மாசமா இருக்கப்ப சொன்னேன். கிழிச்சா புடிங்கினா பிரசவம் நார்மலா ஆயிரும். நாங்க கிழிச்சு போட்டுட்டு ஐயோ அம்மான்னு கத்திருக்கேன். போய் அவனை பார்த்தா எனக்கு இரிட்டேட் தான் ஆகுது. திருப்பியும் சொல்லிட்டு போயிரு. என்ன சுத்தி சேரு உடஞ்சு கிடக்கு. சேர் மட்டுமா உடஞ்சிருக்கு. திருப்பி சொல்லிக்கிட்டு நீ எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தங்க? போயிரு அடிச்சு கொன்னுருவேன் பார்த்துக்கோ. இல்லம்மா எதுக்குமா கோவப்படுறாமா? இந்த கெட்டப்ல உன்னை பாக்குறப்போ அசல் ராட்சசி மாதிரியே இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? அமர்த்தியா?